ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கும், ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டைய பத்தி தான் நம்ம கொஞ்சம் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சண்டை எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம்லைன் பத்தி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இத பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வரதுக்கு முன்னாடி பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் நின்னுட்டு அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு எங்க போணுமோ, அங்க போயிட்டு ஏதாவது ஒரு ஆட்டோ சூஸ் பண்ணிட்டு போவாங்க. அப்போ அவங்க சொல்லக்கூடிய அந்த அமௌண்ட் தான் வந்து ஃபைனல் அமௌண்ட்டா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் வர ஆரம்பிச்சது. ஓலா, ஊபர், அப்புறம் ரேபிடோ இந்த மாதிரி நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான எந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அதை அவங்க புக் பண்ணி அந்த ரைடை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ இதில் வந்து இருக்கக்கூடிய பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டில் வந்து நமக்கு ரைட் கிடச்சிது. அதாவது இந்த கிலோமீட்டருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு நியாயமான விலையில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாமே வந்து இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடியதை அதிகமாக சூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சுன்னா, டேரெக்டாக ஆட்டோவை பிடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஆன்லைனில் இருக்கிறத பிடிச்சிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நிறைய பேர் இதை சூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு வந்து மிகப்பெரிய லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலாக இந்த சண்டை எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 10ல தான் வந்து 2000க்கும் மேலே இருக்கக்கூடிய ஆட்டோ டிரைவர்ஸ் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாங்க. ஸோ இந்த ஆன்லைன் பிளாட்ஃபார்மால அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் வருது. அதுக்கப்புறம் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களால அவங்களோட வருமானம் வந்து ரொம்பவே கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு டிசம்பர் 10ஆம் தேதி அவங்க வந்து போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இந்த போராட்டத்துக்கு கவர்மெண்ட் வந்து ரியாக்ட் பண்ணது டிசம்பர் 11ஆம் தேதி. அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, நாங்கள் வந்து பைக் டாக்ஸியில் தான் நீங்கள் வந்து மேஜராக வந்து கன்சர்ன் ரைஸ் பண்ணுறீங்க. லைக் அதில் சேஃப்டி இல்லை, அதில் வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லை, அவங்க ஓட்டுறதுக்கு உண்டான எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஆட்டோ ஓட்டுநர் சொன்னதுனால கவர்மெண்ட் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னா, டிசம்பர் 11ஆம் தேதி எல்லா பைக் டாக்ஸிஸுமே நம்ம வந்து ஆடிட் பண்ணுவோம். லைக் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அவங்க வந்து ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கவர்மெண்ட் செக் பண்ணிட்டு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. இந்த போராட்டம் எப்போ தீவிரமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 12ஆம் தேதி சைதாப்பேட்டையில் ஒரு பைக் டாக்ஸி ஓட்டிட்டு வந்த ஒருத்தரை 3 ஆட்டோ டிரைவர்ஸ் சேர்ந்து அடிக்கிறாங்க. அடிச்சதுனால என்னாச்சுன்னா, இந்த போராட்டம் ரொம்பவே பெருசா வந்து பேசப்பட்டுச்சு சென்னை ஃபுல்லாவே. ஸோ இந்த அளவுக்கு சண்டை மும்முரமானதுனால தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டோட போக்குவரத்து துறையோட மந்திரி இருக்கார்ல, அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, அவர் வந்து எஸ்.எஸ். சிவசங்கர். ஆக்சுவலா அவர் என்ன டிசைட் பண்றாருன்னா, இருக்கக்கூடிய எல்லா பைக்ஸுமே லைக் யார் யாரெல்லாம் வந்து பைக் டாக்ஸி ஓட்டுறாங்களோ அவங்களோட எல்லா பைக்ஸுமே வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். லைக் ப்ராப்பரான இன்சூரன்ஸ் வச்சிருக்காங்களா, அவங்க பேசஞ்சர்ஸ்க்கு வந்து தேவையான அளவுக்கு சேஃப்டி வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ப்ராப்பராக செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிசைட் பண்ணி ஒரு அறிக்கை விடுறாங்க. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட டிசம்பர் 19ஆம் தேதி அகைன் வந்து ஆட்டோக்காரங்க வந்து ப்ரொட்டஸ்ட்ல வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ அவங்க என்னதான் கோரிக்கை வைக்கிறாங்க, ஆக்சுவலாக நான் இந்த வீடியோ எடுக்கிற வரலையும் அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகள் வந்து நிவர்த்தி ஆகல. ஸோ அப்போ என்னதான் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு 3 விஷயம் அவங்களுக்காக கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, பைக் டாக்ஸியை பேன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் திங் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட ஆட்டோ ஃபீஸ், ஆக்சுவலாக ஆட்டோ ஃபேர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, அது வந்து ஒரு 10 வருஷமா நீங்கள் இன்க்ரீஸே பண்ணலை, அதனால எங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே அடிப்படுது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது விஷயம் என்னன்னா, ஓலா, ஊபர், ரேபிடோ இந்த மாதிரி எந்த ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்களுக்கு செட் பண்ணுங்க. ஸோ நாங்கள் ஒரு ரேட்டு சொல்கிறோம், அவங்க ஒரு ரேட் சொல்லும்போது எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் ஒரு காமனான ஒரு ரூல்ஸ் வந்து செட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயம் இவங்க சொல்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து இன்னுமே அவங்களுக்கு வந்து அந்த இஷ்யூ ரிசால்வ் ஆகல. ஸ்டில் அந்த இஷ்யூ வந்து போய்கிட்டே தான் இருக்கு. இப்போ ஆட்டோக்காரங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, 10 வருஷமா எங்களோட ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை. ஸோ ரொம்ப நாளாவே வந்து ஒரே அமௌண்ட்ல தான் நாங்கள் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையாவே அவங்க சொல்ற மாதிரி 10 வருஷமா எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டுமே நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. கடைசியாக அவங்க எப்போ வந்து தமிழ்நாடு வந்து ஆட்டோ ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் பண்ணியிருக்காங்க. ஆனால் வருஷம் வந்து 2013. ஸோ 2013 தான் கடைசியாக வந்து ஆட்டோ ஃபேர்க்காக ஒரு அமௌண்ட் வந்து டிசைட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ வரலையும், இப்போ வந்து 2024 நடந்துட்டு இருக்கு, இப்போ வரலையும் அவங்க வந்து எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணவே இல்லை. ஸோ அதுக்குண்டான ப்ரூஃப் இமேஜஸ் கூட நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்க. ஸோ 2013 தான் லாஸ்ட்டாக ஆட்டோவோட சார்ஜ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து 4 கேட்டகரிக்குள்ள கொண்டுட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு டிரைவ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு 1.8 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து 25 ருபீஸ் தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் வரக்கூடிய 1 கிலோமீட்டர்ஸ்க்கும் 12 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, வெயிட்டிங் சார்ஜ் 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3.50 பைசா சம்திங், ஒரு 4 ரூபா தான் நீங்கள் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஒன்று வந்து நைட் டைம் நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா அப்போ வந்து 50% வரலையும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு கேட்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து அவங்க நைட் ஷிஃப்ட்டில் கணக்கில் கொண்டு வராங்க. அந்த டைம் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11 o'clockலேருந்து மார்னிங் 5 o'clock வரலையும் அந்த டைம் இருக்குது. ஸோ இந்த 4 கேட்டகரி தான். லைக் ஃபஸ்ட்டு 1.8 கிலோமீட்டருக்கு 25 ருபீஸ், கண்டினியூவாக 1 கிலோமீட்டர் போனோம்னா அதான் அங்கேருந்து கண்டினியூவாக போனோம்னா 12 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வருது. வெயிட்டிங் சார்ஜுக்கு வந்து 4 ருபீஸ், அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் சார்ஜுக்கு வந்து 50% வரலையும் நம்ம இன்க்ரீஸ் வச்சு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து லாஸ்ட்டாக 2013 வந்து சொல்லியிருக்காங்க. 2013க்கு அப்புறம் இப்போ வரலையும் அவங்க எந்த ஒரு சேஞ்சுமே பண்ணவே இல்லை. அந்த ஆட்டோ ஃபேர் வந்து அதே அமௌண்ட்டில் தான் இருக்குதே தவிர்த்து இப்போ வரலையும் எந்த ஒரு சேஞ்சஸுமே கொடுக்கவே இல்லை. அதனால தான் ஆட்டோக்காரங்க என்ன கேட்குறாங்கன்னா, எங்களோட ஃபேர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, தயவு செய்து அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க, 10 வருஷமாக ஆகுது, எந்த ஒரு
இம்ப்ரூவ்மெண்ட்டுமே கிடையாது. பேசிக்காக இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம், லைக் 1 இயர் ஒன்ஸ் வந்து இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறோம். சப்போஸ் அங்கே வந்து இன்க்ரிமெண்ட்டே கொடுக்கலன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஜம்ப் பண்ணி வேறு கம்பெனிக்கு போகிறோம். ஸோ லைக் இங்கே இன்க்ரிமெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பேசிக்காக அவங்களும் அதே மாதிரி தான் எதிர்பார்க்குறாங்க, இன்க்ரிமெண்ட்டே இல்லைன்ற மாதிரி. நம்ம எந்த ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த பிஸ்னஸ்க்காக நம்ம கை காசு கொஞ்சம் போட வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேருந்து ப்ராஃபிட் வருதா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆட்டோட ஃபேர் வந்து இன்க்ரீஸ் ஆகவே இல்லை, ஒரே இடத்துல தான் நிற்கிது. இப்போ இந்த ஆட்டோக்காக அவங்க என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் போடுறாங்க, அதுக்கப்புறம் எல்பிஜி கேஸ் போடுறாங்க, அதுக்கப்புறம் சிஎன்ஜி கேஸ் போடுறாங்க. இந்த மாதிரி 3 விஷயத்த மாற்றி மாற்றி போடுறாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ அந்த ஆட்டோ ஃபேர் ஏறவே இல்லை, அதுக்கு போடக்கூடிய இந்த இதுவும் ஏறி இருக்கா ஏறலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெட்ரோலோட விலை வந்து டபுளாகவே நமக்கு வந்து ஏறி இருக்குது. கரெக்டுங்களா? ஸோ 2022 பார்த்தோம்னா நமக்கு வந்து 107 ருபீஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 2024 வந்து 100 ருபீஸ் மாறிச்சு. இப்போ மறுபடியும் 101 அப்படின்ற மாதிரி 1 லிட்டருக்கு வந்து மாறி இருக்கு. கரெக்டுங்களா? அப்போ பெட்ரோலோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி ஆட்டோவில் வந்து பெட்ரோல் போடுறாங்க, நெக்ஸ்ட் வந்து எல்பிஜி சிலிண்டர் போடுறாங்க. கரெக்டுங்களா? அதாவது பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த எல்பிஜி கேஸோட விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2024 19 கிலோ எல்பிஜி கேஸ், அதாவது வணிக ரீதியாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த கேஸோட விலை வந்து ₹1900 சம்திங் அந்த அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்போ 1 கிலோ கேஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ ஒரு ₹104 லிட்டரலி ஒரு பெட்ரோலோட ரேட் தான் வருது. ஸோ அதுக்கும் வந்து ₹104 அப்படின்ற மாதிரியான இன்க்ரிமெண்ட்டில் தான் இருக்குது. சரி, எல்பிஜிக்கு அப்புறம் இவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஎன்ஜி கேஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரி, சிஎன்ஜி கேஸோட விலையாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை இதுவும் அதே நிலைமையில தான் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, 2021 சிஎன்ஜி கேஸோட விலை 1 கிலோ மட்டுமே ₹62 இருந்திருக்கு. 2022 ₹75 மாறி இருக்கு. 2023 ₹85 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2024 அதாவது இந்த வருஷத்துல ₹90.50 அப்படின்ற ரேஞ்சில் வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபேர் ஏறவே இல்லை, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, எல்பிஜி கேஸும் ஏறிடுச்சு, சிஎன்ஜியும் ஏறிடுச்சு. ஸோ இந்த டேட்டாவெலாம் வச்சு பார்க்கும்போது அவங்க சொல்கிறது உண்மையாகவே 10 வருஷமாகவே அமௌண்ட் ஏறவே இல்லை. ஆனால் அட் த சேம் டைம் அதுக்கு போடக்கூடிய சோர்ஸோட விலை மட்டும் ஏறிக்கிட்டே இருந்துருக்கு. ஸோ ஆக்சுவலாக இதில் இந்த ஒரு ப்ராப்ளம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னொரு ப்ராப்ளம் நான் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து இப்போ நான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் லொக்கேஷன் நான் சைடில் வந்து என்னோட ஃபோனை நான் காட்டுறேன் பாருங்கள், அதில் வந்து எந்த மாதிரியான டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற நான் காட்டுறேன். இப்போ இருக்கக்கூடிய நான் கரண்ட் லொக்கேஷனில் இருந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, தாம்பரம் ஈஸ்ட் ரோடு அப்படின்னு சொல்லி ஒரு ரோடை சூஸ் பண்ணுறேன். அந்த ரோடை சூஸ் பண்ணிவிட்டு என்னோட கூகுள் மேப்பில் பார்க்குறேன், அதோட கிலோமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.1 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காட்டுது. அதே மேப்பில் லைக் அதே மாதிரி நான் ஓலாவில் போயிட்டு பார்க்குறேன். ஸோ ஓலாவில் கரண்ட் லொக்கேஷன்லேருந்து அதே மாதிரி ஈஸ்ட் தாம்பரம் ரோடு அப்படின்னு நான் சொல்லிட்டு போடுறேன். இப்போ அவங்க என்ன கிலோமீட்டர் காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் காட்டுறாங்க. அப்போது இதுலேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, கூகுளில் காட்டக்கூடிய கிலோமீட்டர் ஆக்சுவல் கிலோமீட்டர் லைக் மொத்தமாக 5 கிலோமீட்டர் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் ஓலாவில் பார்க்கும்போது 3 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அப்போ அந்த 3 கிலோமீட்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான சார்ஜ் தானே அவங்களுக்கு வந்து பில்லபிள் ஆகும். ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் தி ப்ராப்ளம். லைக் இது வந்து ஆக்சுவலாகவே வந்து இதில் இருக்கக்கூடிய டேட்டா வச்சு தான் அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்களா இல்லை ஸ்டில் உள்ளே இருக்கக்கூடிய கிலோமீட்டர்ஸ் வச்சு ப்ராசஸ் பண்ணுறாங்களா நமக்கு தெரியல. இதை பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன். ஸ்டில் இதுலேயுமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராப்ளமை 5 டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஆட்டோ டிரைவர் சைட்லேருந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களோட சைட்லேருந்து பார்க்கணும், அப்புறம் பீப்புள் சைட்லேருந்து பார்க்கணும், அப்புறம் கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்க்கணும், அதுக்கப்புறம் ஆக்சுவலாக இந்த பிஸ்னஸ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஓலா, ஊபர் அந்த மாதிரியான ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் இருக்கவங்களோட வியூவில் இருந்து நம்ம பார்க்கணும். ஸோ 5 பேரோட வியூவில் இருந்து பார்த்தா தான் ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நம்மளால் கொண்டுட்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆக்சுவலாக ஆட்டோ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பைக் டாக்ஸி பேன் பண்ணுங்கள், எங்களோட ஆட்டோ ஃபேர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டுட்டு வாங்க எல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கும். அதாவது பைக் டாக்ஸி ஓலா, ஊபர், ராபிடோ அந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு ப்ராப்பரான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. பைக் டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு வந்து அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து ப்ராப்பராக அங்கீகாரம் கொடுங்க, நாங்களும் வந்து டிரான்ஸ்போர்ட் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அங்கீகாரம் கொடுங்க, எங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ரூல்ஸ் கொண்டுட்டு வாங்க. ஏன்னா இடையில பைக்கை வந்து போலீஸ் மடக்கிடுறாங்க, நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதனால் எங்களுக்கு ட்ராபேக் ஆகுது. அதுக்கப்புறம் பீப்புளுக்கு வந்து நீங்கள் சேஃப்டியே இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் பீப்புள் டெஃபினட்டாக நம்மளை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவதாக வந்து பீப்புள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுக்கு சரின்னு வருதோ அதுதான் நான் சூஸ் பண்ண முடியும். லைக் நான் வந்து ஒருத்தனாக இருந்தேன்னா டெஃபினட்டாக வந்து நான் வந்து பைக்கை தான் சூஸ் பண்ண போகிறேன். நல்லா யோசிச்சு பாருங்கள், 1 or more மெம்பர்ஸாக இருந்தோம்னா, இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் இருக்கோம், ஒரு இடத்துக்கு போகணும்னு நம்ம ஆசைப்படுறோம், இல்லை ஃபேமிலியில் ஒரு 3 பேர் இருக்கோம், ஒரு இடத்துக்கு நம்ம போகணும்னு ஆசைப்படுறோம். ஆப்வியஸாக நான் ஆட்டோ தான் சூஸ் பண்ண போகிறேன். எனக்கு அந்த டைமில் நான் வந்து ஒருத்தருக்கும் உட்காந்து நான் வந்து பைக்கை வந்து சூஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ என்னோட ரெக்யூர்மெண்ட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் வந்து சூஸ் பண்ணுவேன். லைக் நான் ஒருத்தர் மட்டும் இருந்தேன்னா எனக்கு வந்து டிராஃபிக் கன்சர்ன் பார்ப்பேன், அமௌண்ட் கன்சர்ன் பார்ப்பேன், டைம் கன்சர்ன் பார்ப்பேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் மட்டும் இருந்தேன்னா நான் வந்து பைக்கை சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பீப்புள் சைட்லேருந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாதீங்க, நீங்கள் இதுதான் ஆட்டோ தான் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது எங்களுக்கு ஒரு ட்ராபேக். ஸோ பீப்புள் சைடில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்த்தோம்னா அவங்களோட சேலஞ்சஸ் என்னென்னா
இந்த மாதிரி அடிக்கடி போராட்டம் நடந்துட்டே இருந்தால் அவங்களால ஒரு ஸ்மூத்தான ஒரு இதை கொண்டுட்டு போக முடியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரே சைடு ஆக்சுவலாக இவங்களுக்கு என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் நம்ம செட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆட்டோ ஃபேர் இன்க்ரீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. லெட்ஸ் சி எப்போ இன்க்ரீஸ் பண்ணுறாங்கன்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்று வந்து அந்த ஆக்சுவல் கம்பெனி லைக் ஓலா, ஊபர், ராபிடோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு வந்து அடிக்கடி அவங்களோட பேர் வந்து நியூஸ் அடிப்பட்டு இருந்தால் அவங்களுக்கு ஆக்சுவலாக நல்ல ஃபேமஸ் தான். பட் ஸ்டில் அது நெகட்டிவ் வேல போயிட்டே இருந்துச்சுன்னா பீப்புள் வந்து அதை வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்குமே அது வந்து பிஸ்னஸ் ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க சைட்லேயுமே என்ன கேட்குறாங்கன்னா, இந்த மாதிரி சேஃப்டி பர்பஸை வச்சு நீங்கள் வந்து நெகட்டிவாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது அவங்களுக்குமே அது வந்து பிஸ்னஸ் அடி வாங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் இந்த 5 வியூமே நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம்னா இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நம்மளால் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பைக் டாக்ஸிக்கும் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு இருக்கக்கூடிய என்னென்ன கன்சர்ன் அவங்க ரைஸ் பண்ணாங்க. ஸோ ஆக்சுவலாக இதுதான் உண்மையான கன்சர்னான்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.